பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கடையில் குமரேசன் மாமாவும் பாண்டியன் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பாண்டியன் ரொம்பவே யோசனையாக இருக்காங்க. அப்போ குமரேசன் பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே, பாண்டியன் ரொம்ப யோசனையாக இருக்கானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் வந்து பாண்டியனே பாண்டியனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ குமரேசன் தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி பாண்டியா, இந்த மாதிரி ஆள் வந்துருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே இன்னைக்கு தெரியலையே உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏப்பா பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணே 20 வருஷத்துக்கு மேலே நான் சென்னையில் இருக்கேண்ணே. சென்னையில் இருக்கிறதுனால வந்து நம்ம உறவினர்லாம் தெரியலண்ணே. அதனால் கல்யாணம் முடிச்சு கொடுக்க வைக்கிறதுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க முடியல. அதான் என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா. அதனால் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுன்னா சொந்த கிராமத்துக்கு வந்தால் தானே முடியும். அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, இப்போ தான் வந்து எல்லா பக்கமுமே மேரேஜுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் புரோக்கர்ஸ் இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, அப்படி பார்த்தா நிறைய இடத்துல வந்து மோசடி இருக்குண்ணே. நம்ம நினைக்கோம் அங்கே போனால் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினைக்கோம். ஆனால் நேரில் நம்ம பார்த்த மாதிரியோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்க மாதிரியோ இருக்காதுண்ணே. நாளைக்கு ஏதாவது மேடு பள்ளம்னா அவங்கள கேட்க முடியாதுண்ணே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். ஆனால் நீ சொல்லுத தம்பி, ஆனால் அதில் ஒரு வகையில் என் பையனுக்கு, மூத்த பையனுக்கு பொண்ணே கிடைக்கல. அங்கங்கே அலைஞ்சு பார்த்தோம். நானும் என் வீட்டுக்காரையும் லவ் மேரேஜ் பண்ணதுனால பூராவனும் அது சுத்த இது சுத்தன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் கழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. என் இளைய மக்கள் 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டானுங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டானுங்க. பண்ண உடனே சரி ரைட்டு, நம்ம இவனுக்கு சங்கடப்பட்டு தான் பொண்ணு பார்க்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு சொல்லி நானும் என் பொண்டாட்டியும் எங்கெல்லாமோ பொண்ணு தேடி அலைஞ்சோம். ஒன்றும் நடந்த பாடு இல்லை. அதுக்கப்புறம் கல்யாண மாலைன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு பெரியவர் நடத்தினார். அதுக்கு நான் நம்ம ஊர்லேயே அந்த விசேஷம், அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதில் கலந்துக்கிட்டேன். அதில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சோம். என் பையனுக்கு தங்கமான பொண்ணு. என்ன, வீட்டிலே பெரிய ஒரு மாட்டு பொண்ணு. அந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற பிள்ளை. நம்ம தான் ஒரு வேலையை செய்யாதமான்னு சொல்லணும், அந்த அளவுக்கு வேலை செய்கிற பிள்ளை. அதுபோக எல்லார்ட்டையும் ரொம்பவே பாசமாக இருக்க பிள்ளை. குறிப்பாக மாமனார் மாமியார் அப்படி மதிக்கிற பிள்ளை. அப்பேற்பட்ட பிள்ளையும் அந்த கல்யாண மாலையில் தான் கிடச்சிச்சு. அது மாதிரி யாருக்கு எங்கே கொடுக்கணும்னு சொல்ல முடியாது தம்பி. நீங்கள் ஊருக்கு வந்தது நல்ல விஷயந்தான். எனக்கும் தெரிஞ்ச பையன் இருந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியனே, மளிகை சாமான்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை சாமான்லாம் கொடுக்காங்க. பிள்ளை பார்த்தோன்னே, என்ன பண்ணிட்டேன் புல்லு இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னப்பா சென்னையோட விலை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப விலை கம்மியாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. எப்பா நீ இருக்கிறது வந்து மெட்ரோபாலிக் சிட்டி, ஏன்னா நகர நாகரிகம், நாங்கள் கிராமத்து நாகரிகத்தில் இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு கிலோவில் ஒரு 50 பைசா ரூ. 1 விற்போம். அங்கே ரூ. 5 விற்பாங்க. அதனால் விலைவாசி எங்கே கூட இருக்கும் அப்படிங்கிறேன். அங்கே உடனே அண்ணே ரூ. 5 வச்சா பரவாயில்லைண்ணே, ஒரு கிலோவுக்கு ரூ. 20 விற்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவ்வளோ விலைவாசி வைக்காங்களா? அதான் மெட்ராஸுக்கு பெரிய பெரிய ஆள் வந்து பெரிய பெரிய குபேரனாயிடுறாங்களா கடைக்காரங்க போகிறான். அப்படியா, ஆமாம், நான் மளிகை கடை வச்சு அப்படியே உட்காந்துட்டேன். ஆனால் மெட்ராஸில் வந்து சூப்பர் மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டுன்னு எல்லா பக்கமும் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணா நம்ம ஊர் பக்கத்துலேயே வந்துருச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, என்னதான் இருந்தாலும் மளிகை கடையில் வாங்கின மாதிரி இருக்காது. அந்த சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி நீங்கள் போய் சாமான் வாங்கினாலும் சரி தான், அவன் பாக்கெட்டாக போட்டு வச்சுருப்பான். அதில் என்ன எடையோ ஏது எடையோ நீங்கள் எடை பார்க்க முடியாது. இப்போ 1/4 கிலோ பருப்புன்னு சொன்னால் அவன் எடுத்து தருவான். அதில் 200 தான் இருக்கும். அதை நீங்கள் கொண்டு கொடுப்பீங்க. அவன் 1/4 கிலோ ரேட்டுக்கு துட்டை போடுவான். இப்படி தான் சூப்பர் மார்க்கெட்டில் லாபம் பார்க்குது. நாங்கள் அப்படி கிடையாது. 1/4 கிலோன்னா 1/4 கிலோ போட்டே ஆகணும். அதில் கூட 2 பருப்பு வேணால் போடலாமே தவிர்த்து நாங்கள் குறைய போட முடியாது. மளிகை கடைக்கும் சூப்பர் மார்க்கெட் அதான் ஒரு வித்தியாசம். ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் சரியான இடையில வைக்காங்க. ஆனால் 99% சூப்பர் மார்க்கெட்டில் சரியான இடம் வைக்கிறது இல்லை. இது நானே நிறைய பேர்கிட்ட சொல்லுதேன். நிறைய பேர் கல்யாணத்துக்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குதாங்க. வாங்கிட்டு பொருளுக்கானல வைக்கலன்னு சொல்லி அவசர நேரத்துக்கு இங்கே வராங்க. அப்போ நான் சொல்லுதவங்களுக்கு சொல்லுது தான், என் கடை தானே இல்லை, எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் மளிகை கடையில் போய் ஒரு பொருள் வாங்க, தரமாகவும் இருக்கும். அது போக எடை கரெக்டாக இருக்கும். இப்போ எடை கம்மின்னா அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்க வந்து பாக்கெட்டு போட்டே வச்சுருந்தாங்க. எங்கள் பாக்கெட்டில் சரியாக இருந்துச்சு, நீங்கள் உடைக்கும் போது அதில் எடுத்துட்டீங்க வச்சுட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன, நீங்கள் சொன்னோன்னு தானே எனக்கு புரியுது. இன்னும் நான் மளிகை சாமான் மெட்ராஸுக்கே போய் வாங்கினாலும் மளிகை கடையில் தானே வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி வாங்கி சிறு வணிகர்களை ஊக்குவீங்க, அப்படின்னா தானே 4 பேரும் முன்னேறுவான். பெரிய பெரிய ஆட்கள் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் நியாயமாக நடத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. பாண்டியனே, நம்ம கிராமத்தில் தானே நியாயம் வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த குன்னக்குடியை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அநேக பேர் வந்து மனசாட்சி விற்றுக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. மக்கா, நம்ம எப்படி இருக்கோமோ என்ன, யாருக்கும் நன்மை செஞ்சுட்டு இப்போ நம்மளால் முடிஞ்சது போய்கிட்டே இருக்கணும். ஒரி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். இப்போ அதிக லாபத்தை வச்சு மன துன்பத்தையும் அடைவானே என்ன. இப்போ கம்மியான லாபமாக இருந்தாலும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு 50 பைசா வைக்கோம், ரூ. 1 வைக்கோம், ரைட் போதும்.
கிடைச்சது போதும்னு நினைக்கும். அதனால தான் எனக்கு இன்றைக்கி இந்த கிராமத்தில் நான் தொழில் பண்ணால் கூட எனக்கு எல்லா கல்யாண ஆர்டரும் நம்மளுக்கு தான் வருது. இந்த ஊரில் பெரிய கடைலாம் வச்சுருக்காங்க போயிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோம்ல என் கடைக்கு தான் கூட்டம் அதிகம் வருவாங்க. இதுதான் இங்கே உள்ள நிலமை. என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிண்ணே போயிட்டு வரேனேங்கிறாங்க. சரி நானும் உன் பிள்ளைக்கு நல்ல பையன் பார்க்குறேன். பொண்ணுக்கு வயசு என்ன ஆகுது தம்பி அப்படிங்கிறாங்க. அண்ணே என் பொண்ணுக்கு வயசு 25 முடிஞ்சு 26 பிறந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ரெட்டை வயசில் கல்யாணம் முடிக்கலாமா கேட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. அதோட அதுதானே சரி 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 நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்களா மாமா மெட்ராஸுக்கு போனால் கூட நம்ம கிராமத்தில் வந்து மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்குன்னு நினைக்காங்க. இப்பேற்பட்டவங்க இருக்கும்போது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு பொண்ணு தட்டுப்பாடு ஏன் வரப்போகுது? நிறைய பேர் நான் நகரத்தில் தான் கட்டி கொடுப்பேன், நான் மெட்ராஸில் தான் கட்டி கொடுப்பேன், பெங்களூரில் தான் கட்டி கொடுப்பேன், பெரிய பெரிய மெட்ரோபாலிக் சிட்டியில் தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தம்பி தன்னுடைய பொண்ணை வந்து கிராமத்தில் கட்டி கொடுக்கன்னு சொல்லி முடிவு பண்ணுதாரு. பரவாயில்லை, விவசாயம் பண்ணதுனுக்குனாலும் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லுதாரு. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறாங்க. பாண்டியா விவசாயம் பண்ணுறானா எது பண்ணுறானா, பிள்ளைய நல்லா வச்சு பார்க்கானா, மாமனார் மாமியாரை மரியாதை நடந்துக்கிறானா, அதுதான் இங்கே முக்கியம். இப்போ அநேக பையங்க வந்து கெட்ட பழங்களுக்கு ஆளாயிட்டாங்க. நல்ல பையங்களை பார்க்க முடியலப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, முன்னாடி கிராமத்தில் ஒரு ஆள் 2 ஆள் குடிப்பாங்க, அது தப்பாக பேசுவாங்க. இப்போ அநேக பேர் பையங்க குடிக்காங்க. அதுவும் கொஞ்சம் வயசு பையங்களை கேட்கவே வேண்டாம், அப்படி ஒரு நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்க. கலாச்சார சீரழிவாகவும் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது பொன் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளையை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியா சொல்லிட்டேன், உன் பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், எது எப்படி போனாலும் என் பிள்ளைகள் மாதிரி வளர்க்க முடியுமா மாமா? ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் நான் வளர்த்துட்டேன், அது ஒன்றும் ஆளாயிட்டுவா. சேர்க்கையும் அப்படி. அதே மாதிரி அவருக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நல்லது தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பையன் இருக்கான், அதை சொன்னால் நீ வந்து எப்படி நினைக்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. எந்த பையன் இருக்கான் மாமா சொல்லுங்கள், அவன் அந்த பிள்ளையும் கிராமத்தில் பையன்களாலும் வாக்கப்படுவது தானே வந்திருக்கு. பொண்ணை வேற நம்ம பார்த்துட்டு அந்த வேண்டி பையனுக்கு வேணா பேசி பிடிச்சி விடுவோம். ஐயோ நல்லா இருந்து போகுது, பெண் பிள்ளைகள் நல்லா இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ தான் சம்மதிக்கான்னு தெரில அப்படிங்கிறாங்க. நான் சம்மதிக்கணுமா? இங்கே யார் மாப்பிள்ளை இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னப்பா கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு வெளியே தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பழனியை தான் சொல்லுதேன், பழனிக்கு என்ன கெட்ட பழம் இருக்குது சொல்லு? நல்ல பையன், அவனுக்கும் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சு குடிக்கணுங்களாப்பா. உன்னை தான் தகப்பனான்னு நினச்சி உன் கூடயே இருக்கான். என்னைக்கு கோமதி உன்னைய கல்யாணம் முடிச்சுட்டு உன் கூட வந்தாலோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன் கூட தான் இருக்கான். உங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு சேர்க்காம இந்த பிள்ளை உங்கள்கிட்டே தானே இருக்குது, நீ தானே பிள்ளை மாதிரி வளர்த்து உன் கூடயே வச்சுருக்க. அப்பேற்பட்ட பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்லப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மாமா, அதில் மாற்றிக்கிறது இல்லை, ஆனால் என்ன மாதிரி எதுவும் சொல்லுவாங்கன்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா எவ்வளோ நாளாக யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பேன்? சரவணனுக்கும் அவனுக்கும் வயசு வித்தியாசம் 6 வயசு வித்தியாசம். சரவணனுக்கே வயசாகிட்டுன்னு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன். அவன் 36 வயசு ஆகுது, சரவணன் 30 வயசு ஆகுது. அவனுக்கு ஒரு மலர்நூல் பார்க்கணுங்களாப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா ரெட்டை வயசாகவும் இருக்க அப்படிங்கிறாங்க. எப்பா இவனுக்கு ரெட்டை வயசாக இருக்குது, அந்த பிள்ளைக்கும் ரெட்டை வயசு தானே கட்டி வைக்கணும்னு நினைக்காங்க. பார்ப்போம், பொண்ணை பார்ப்போம், லாயக்காக இருந்தால் நம்ம பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வந்து பழனிக்கு பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. எப்பா பழனிக்கு எப்போ கல்யாணம் முடிச்சா போதும், எப்போவாவது கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களா அப்படின்னு அவன் ஏக்கத்துக்கு வந்துட்டான். அப்படிலாம் ஒரு பையனை விடக்கூடாதுப்பா. என்ன சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நம்மளே ஒழுங்கு பொண்ணு தான் நானே நினச்சேன். சரி கூடி வருது நம்ம செஞ்சுக்கிடுவோமே. அந்த தம்பி வேறு பேசிட்டு போகிறாரு. சரி இன்னொரு புரோக்கர்கிட்ட போய் எனக்கு ஒரு பையன் என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையை பாருன்னு சொல்லதை காட்டிலும் நம்மளே போய் அப்பா நீ சொன்ன ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன், என் மச்சினன் தான், கட்டி கொடு. ஏன்னா நீ நகை நட்டை எதுவுமே போட வேண்டாம்பா, பிள்ளைய மட்டும் கொடு அப்படின்னு கேட்போம். இவனும் கட்டிக்காரன் தானே, நம்மகிட்ட வேலை பார்க்காம வைக்கான், ஒரு கெட்ட பழக்கம் இல்லை. என்ன நீ கொடுக்குற சம்பளத்தை பார்த்தா அவன் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. மிஞ்சி போனால் தான் மருமகமாக இருக்குது செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐயா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுறது சந்தோஷமாக தான் இருக்குது. நான் வந்து கோமதிட்ட சொல்லிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லு, சீக்கிரம் வந்து அதை முடிவு சொல்லு. அவன் வேறு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு வந்து வேறு பையன் படைச்சிடாமன் அப்படிங்கிறான். அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா நான் வந்து பழனி வந்தோடனே கிளம்புறேன். ஆனால் வந்து பழனிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதாங்க, நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு சொல்லுவோம். ஏம்னா அவன் கல்யாணம் வைக்கலன்னு வைக்கல இருக்கான்னு சொல்லுதியே, இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த பிள்ளை அமையலை வைக்கலைன்னு சொன்னால் அது கூட கொஞ்சம் வருத்தப்படுவான். அவனுக்கே தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் ஒருத்தனும் சொல்லலையப்பா, நீங்கள் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க, நல்லதாக போச்சு, நல்லதாக இருக்கும். நானும் நைஸாக பொண்ணு பார்த்துட்டு தான் இருந்தேன், எனக்கு அமையலை. ஆனால் அவன்கிட்ட நான் சொன்னதில்லை, ஆனால் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சா நல்லது. சரி பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த துப்பை கொண்டு பாண்டியன்ட்ட சொல்லுவோம், எப்படியாவது கட்டி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். நானே உன்ட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கேன், எப்படி என்னால் செஞ்சிட முடியும் அப்படிங்கிறான். மாமா உங்களை நான் சம்பளக்கார மாதிரியா மாமா பார்க்குறேன், எனக்கு தாய் மாமா கிடையாது, என் தாய் மாமனாக தான் உங்களை நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா நீ எப்படி நீ நினைக்கன்னு தெரியும்,
நீ இவ்வளோ வசதியாக இருக்க, தொழில் பண்ணுத வைக்க, இத்தனை பிள்ளைகள் வளர்த்துருக்க, நான் உன்னை பாண்டியான்னு கூப்பிடுதேன், ஏப்பாங்க ஏடாங்க, ஆனால் வந்து என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்கல, அதானே பெரிய விஷயம். நான் உனக்கு 2 3 வயசு தானப்பா மூத்திருப்பேன், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமான்னு கூப்பிடுதேன், இந்த பெருந்தனம் தானே எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா பழனி வரான், பேச்சை கொஞ்சம் அமைதியாகுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் பேச்சை குறைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. பழனி கொஞ்சம் கல்லாவை பார்த்துக்கா, நான் வீட்டு வரை போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே பைக் எடுத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி கோமதி அப்படிங்கிற மாமா இது வேணுமா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னங்க எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை வா அப்படிங்கிறாங்க. என்னங்க கதவடை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் வந்து இவ்வளோ நேரத்துக்கு வரமாட்டீங்க, அது போக வந்திருக்கீங்க கதவடைன்னு வேறு சொல்கிறீங்க, நான் எதுவும் தப்பு எதுவும் பண்ணிட்டேனாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில சாப்பாடு கொண்டு வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு எதுவும் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே ஆகலை சரியா. செந்தில் வரலையாங்க சாப்பிட அப்படிங்கிறாங்க. செந்தியில் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு மளிகை சாமான் கேட்டாங்க. அங்கே போய் பந்துசா இறக்கணும்னா இவன் போனால் தான் சரி. 2 ஆளாக சம்பளத்துக்கு அனுப்பியிருக்கேன், ஆனாலும் அந்த ஆட்கள் எப்படி தூக்கி வைக்கணும்னு தெரியல, அதான் இவனை அனுப்பியிருக்கேன். அங்கே கல்யாண மண்டபத்துலேயே சாப்பிட்ருவான். அந்த கல்யாணத்துக்கு நம்ம மொய் செய்யணும்ல, அப்படி மொய் செஞ்சுட்டு சாப்பிட்டு வந்துருப்பான்ட்டேன். சரின்ட்டான். வேற ஒரு கதை அப்படிங்கிறாங்க. என்ன என்ன என்னங்க என்ன கதை அப்படிங்கிறாங்க. உன் தம்பி விஷயந்தான். என்னங்க பழனி எதுவும் தப்பு செஞ்சுட்டானா மன்னிச்சிருங்க, அவனை மன்னிச்சிருங்க. ஏய் முதல்ல நில்லு, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு சரியா. பழனிக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்குங்காங்க, அதை பார்த்துட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறேன்னா, அவனுக்கும் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ல, சரவணனுக்கு முன்ன விட்டு நியாயப்படி அவனுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கணும். என்ன உங்கள் அண்ணன் மாரை யோசனை பண்ணி தான் சரி அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களா வச்சுருவாங்களான்ட்டு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க என்னதுங்க சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து நம்ம பிள்ளை மாதிரி வளர்க்கோம், நம்ம வீட்டுக்கு என்ன பார்க்க வந்த ஒரே வகைக்கு என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டானுவா, சின்ன பையனு கூட பார்க்கல. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம தான் சாப்பாடு கொடுக்கோம், நம்ம தான் ஆதரவு கொடுக்கோம், நம்ம பிள்ளை மாதிரி வளர்க்கோம், நம்மக்கிட்டேயே காலை சுற்றிக்கிட்டு வரான், நம்ம தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அவங்க என்ன சொன்னாண்ணே, நம்ம கட்டி வைக்கிறது கட்டி தானே வைக்க போகிறோம், பிள்ளை வீட்டுக்கு சொல்லியே நம்ம கேட்போம், இந்த மாதிரி உள்ள நிலையை சொல்லி கேட்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதானே, சரிப்பா அந்த ஒரு பொண்ணு இருக்குது துப்பு இருக்குங்காங்க பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க உடனே எப்படிங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் தம்பி தான் ஒரு தம்பி மெட்ராஸில் போய் இருக்கான், இப்போ ஊருக்கு வந்திருக்கான். நம்ம மளிகை கடையில் வந்து சாமான் வாங்க வந்தான். வரும்போது தான் சொன்னான், அண்ணே நான் மெட்ராஸில் போய் மாட்டிக்கிட்டேன், அங்கே வந்து நம்ம சொந்த பந்தம் இல்லை, தெரிஞ்சவங்களும் இல்லை, என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியலண்ணே, அதான் கிராமத்துக்கு வந்தால் 4 சொந்த பந்தம் இருக்கும், 4 பேர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்கலான்னு வந்திருக்கேனே. கிராமத்தில் படிக்காத பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒழுக்கமான பையனாக குடிக்காத வைக்காத பையனாக வேணும்னு சொன்னார். அப்போ குமரேச மாமாவும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது குமரேச மாமா தான் சொன்னார், அவனுக்கும் வயசு நிறைஞ்சி போச்சு, அவனுக்கும் காலகாலத்தில் கட்ட வேண்டியதை கல்யாணம் முடிச்சு வச்சேன்னா அவனும் கொஞ்சம் நல்லான்ட்டு போகிறான், பேரங்குட்டியில் உங்களுக்கும் பார்த்த மாதிரி ஆயிரும்ல அப்படிங்கிறாரு. அவன் மச்சினாக இருந்தாலும் நம்மளுக்கு பிள்ளை மாதிரி தான் நட்டி, அவன் பார்த்துட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் என்னென்னா அவனுக்கு கல்யாணம் முடிச்ச அன்றைக்கி தான் நம்மளுக்கு சந்தோஷம், நம்ம பொண்ணை போய் பார்த்து வந்துடுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பெறப்படுறாங்க. இங்கே ராஜும் மீனாவும் அத்தை எங்கே அவசர அவசரமாக மாமா கூப்பிட்டு போகிறாங்க, அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க. இருங்கடி வரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை சொல்லிட்டு போங்க அத்தை, சஸ்பென்ஸ் எங்களுக்கு தாங்காது அப்படிங்கிறாங்க மீனா. கொஞ்சம் இருடி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை என்ன தான் விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க மாமா கூட இருக்கேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டு போகிறாங்க. 2 பேரும் பைக்கில் ஷேர் கிளம்பி போகிறாங்க. அப்போ மீனாவும் ராஜுவும் தங்கமயில்கிட்ட போகிறாங்க. தங்கமயில் அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா எதுவும் வேணுமா, ராஜு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. அக்கா ஒன்றே ஒன்று வேணும் அப்படிங்கிறாங்க. என்னமா வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லை தகவல் வேணும். என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறாங்க. அத்தையும் மாமா எங்கே கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியலையே, மாமாவுக்கு காஃபி எதுவும் வேணுமான்னு கேட்டேன், ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனாங்க, ரூமில் போய் கதவடைச்சாங்க. என்ன கதவடைச்சாங்களா, என்ன சொல்கிறீங்க தங்கமயில் அப்படிங்கிறாங்க. இல்லை கதவடைச்சாங்க, என்னமோ உள்ள குசு குசுன்னு பேசினாங்க, அப்புறம் 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வெளியாக பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஊரில் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, நான் வெளியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. ஏன் ராஜி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா வெளியாக பேசி என்னோடய டியூஷன் நடத்த விடாமல் ஆகிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, நான் எதுக்கு சொன்னோம்னா எல்லோரும் நன்மைக்கு தான் சொன்னேன், மற்றபடி நான் அப்படி சொல்ல மாட்டேன். டியூஷன் எடுத்தால் நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க போவாங்க, நம்ம வீட்டில் நிறைய பொருள் இருக்குது, தங்க சாமான்லாம் வச்சுருக்கோம், யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி அப்படிங்கிறாங்க. அக்கா அந்த சாமான்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு பேங்கில் வச்சிட்டோம், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் கழுத்தில் ஏதாவது விசேஷத்துக்கு போடுறதுக்கு வச்சுருக்கீங்களா, அதையும் இட்டு போயிட்டாங்கன்னா அது நகை தானே, அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்கீங்கக்கா அப்படிங்கிறாங்க மீனா. என்னால் முடிஞ்சது இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் உங்களோட சேரலாமா அப்படிங்கிறாங்க. அக்கா நாங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன், நீங்கள் எங்கள் கூட சேருங்கக்கா, நாங்கள் உங்கள் கூட சேர்றோங்க்கா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன பேசினாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க,
மீனாக்கா எதையும் சொல்லி விட்றாதாங்க, நம்ம கதை கந்தலாயிரும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா 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 நான் எதனாலும் சொல்லிடுறேனக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. எப்படினாலும் என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கலத்தி விட்டு தான் போகிறீங்க. சரி சரி போங்க போங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா நேராயிட்டலாக்கா, மொத்தத்தில் கோலம் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி கோலம் போடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போய் கோலம் போட்டுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயில் பார்த்துட்ருக்காங்க. கோலம் போடும்போது கூட நம்மளை கூட்டி போக மாட்டேங்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து என்ன மயில் என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அவங்க கோலம் போட போயிருக்காங்க, நான் ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எவங்க கோலம் போட போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் ராஜியும் வீட்டு முன்னாடி கோலம் போட போயிருக்காங்களா, அத்தையும் மாமாவும் பைக்கில் போனாங்களா, அவங்க குசு குசுன்னு பேசுனாங்களா, இப்போ என்னையை கலத்தி விட்டுட்டு போய் அவங்க கோலம் போடுதாங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ராஜி மீனாவும் என்ன சேர்த்துக்கவே மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன சின்ன பிள்ளையா, நீ அவங்களோட பேசு ஒழுங்காக சந்தோஷமாக பேசு, அவங்க பேச போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி மீனாவும் என்ன கலத்தி விட்டுட்டே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளும் அப்படி கிடையாது, அது ஜாலியான பிள்ளைகள், எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்குங்க. நீ வயசுக்கு மூத்தவா, இந்த வீட்டில் மூத்த மருமகா, ஏன்னா உனக்கு நீ ஜாலியாக எடுத்துக்கலையான்னு தெரியல, நீ வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அவங்கள்ட்ட நல்லா பேசு, அவங்க சரி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி எனக்கு வேலை இருக்குது, ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு சரவணன் தங்கமயில்கிட்ட சொல்லிவிட்டு. சூழ்நிலையில் கோமதியும் பாண்டியனும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோடனே வாசல் நின்றுட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே கதவை திறக்கிறாங்க. அண்ணே வாண்டியனை வாங்க அப்படிங்கிறாங்க. இது என் வீட்டம்மாப்பா அப்படிங்கிறாங்க. அக்கால தான் எனக்கு தெரியுமா அப்படிங்கிற. உள்ளே வாங்கக்கா அப்படிங்கிறாங்க. வணக்கம்ண்ணே, என்ன விஷயமா வந்தீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, கடையில் வந்து சொன்னீங்க உங்கள் பொண்ணுக்கு ஒரு பையன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அது சம்மந்தமாக தான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. வரலாம்ல அப்படிங்கிறாங்க. அண்ணே வாங்கண்ணே, உள்ளே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. காலைல இல்லை பூ, நீ சென்னையில் இருக்க வைக்கிறேன்னு சொன்னேன், உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல பையனை பார்க்கணுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன், குடிக்க மாட்டான் வைக்க மாட்டான், கெட்டிக்கார பையன், ஏன்னா வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பான், என்ன கொஞ்சம் வாய் வெகுளியாக பேசுவான், மற்றபடி கெட்டிக்கார பையன், உன் பொண்ணோட ஒரு 9 வயசு மூத்திருக்கான், உனக்கு சம்மதமா அப்படிங்கிறாங்க. அண்ணே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 10 வயசு முன்ன பொண்ணு, இன்றைக்கி வரைக்கும் அன்யோன்யமாக இருக்கும். வயசு என்னண்ணே இந்த காலத்தில், ஏன்னா அதெல்லாம் ஒரு எண்ணிக்கை தானே, அது சீக்கிரம் போய் சேர்றவங்களும் இருக்கிறாங்க, நீண்ட நாள் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தானே அது முடிவு பண்ணும். நம்ம சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் நீண்ட ஆயுளில் இருக்கலாம், என்ன மன நிம்மதியாக இருந்தால். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் போய் சேரலாம். ஏன்னா இதனாலே உண்மை. அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைண்ணே, பையனை நான் பார்த்துக்கிறேண்ணே, பொண்ணும் பார்த்துக்கிடட்டும், 2 பேரும் பார்த்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டுனா செஞ்சுருவோம்ண்ணே அப்படிங்கிறாங்க. அதான் வேணும். சரியா, நான் ஜாதகத்தை எல்லாம் பார்க்குறது நம்புறது ஆள் நான் இல்லை, ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஜாதகம் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. என்னண்ணே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, என் பொண்டாட்டியோட தம்பி, என் மச்சினை, நான் லவ் மேரேஜ் பண்ண விஷயம் உனக்கு தெரியும். ஆமாண்ணே, நீங்கள் கல்யாணம் முடிக்கும்போது உங்கள் மச்சினை ஒருத்தன் சின்ன பையன் உங்க கூட வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பையனுக்கு தான் நாங்கள் வந்து பொண்ணு பார்க்குறோம். அவன் என் கடையில் தான் இருக்கான். நீ வந்து மாப்பிள்ளையை பார்க்கணுன்னா சும்மா வா, வந்து கடையில் சாமான் வாங்குற மாதிரி பார்த்துரு, நான் கண்ணை காமிக்க வந்தான்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் பொண்ணை வந்து காமிப்போம், 2 பேருக்கும் பிடிச்சிக்கிட்டுனா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை பேசுவோம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அப்போ ஒன்று செய்வோமாண்ணே, பேர்ராசி பார்த்துருவோமா அப்படிங்கிறாங்க. கெட்டிக்காரனாக இருக்க தம்பி, பேர்ராசி பார்ப்போம், என்ன கோமதி அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க பேர்ராசி பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி அப்படின்னு எழுதி கொடுக்காங்க. உடனே என் பொண்ணு பேர் இது, நீங்களும் பேர்ராசி பாருங்கள், நானும் பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 7 பொருத்தத்துக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக நல்லது செய்யலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக 12 பொருத்தத்தில் 7 பொருத்தம் தான் செய்யலாமே, அதுவும் இந்த சரடு பொருத்தம் நல்லா தெளிவாக இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாரு பாண்டியன். சரி 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 அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் பொண்ணை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா தண்ணி கொண்டாமா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை தண்ணி கொண்டு வருது. பொண்ணை பார்க்குறாங்க. அப்பா பிரமாண்டமாக இருக்குது அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிய மனசுக்குள்ளே தோணுது. கோமதி பொண்ணு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா போய்ட்டு வா அப்படின்னு அந்த பிள்ளையை அனுப்பி விட்டுதாங்க. இதாங்க என் பொண்ணு, என்ன இதான் மூத்த பொண்ணு, இன்னொரு பிள்ளையும் இளைய பிள்ளை இருக்கா, இந்த பிள்ளையை கட்டி கொடுத்தோன்னா அந்த பிள்ளையும் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மூத்த பிள்ளைய நீங்கள் கட்டி கொடுக்கல, நல்ல பையனு கட்டி கொடுத்தா தான் அவங்கள வந்து பிள்ளை மாதிரி இருந்து பார்ப்பான், அதுக்கு பழனி பொருத்தமாக இருப்பான். நீ வேணால் பழனியை பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்கள் கடைக்கு எப்போ போவீங்க அப்படிங்கிறாங்க. எப்போ நம்ம உள்ளூர் தானே, என் வீட்டை கொண்டு விட்டுட்டு இன்னொரு 1/2 மணி நேரத்தில் நான் கடைக்கு போயிடுவேன், நீ 1/2 மணி நேரம் கழிச்சு கடைக்கு சாமான்ங்கிற மாதிரி பைய வா அதில் பழனி வந்தாமன்னு சொல்லி நான் கண்ணை காமிக்கேன், அதில் பழனி தான் இருப்பான். எவனா எங்கள் மாமா ஒரு ஆள் வயசான ஆள் இருப்பார், பக்கத்தில் ஒரு வாலிபன் நிற்பான், அவன் தான் அது. நீ கடைக்கு வா, அவனை தான் கல்லால் வச்சுட்டு வந்திருக்கேன், நீ வந்தபோது பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் பொண்ணை காமிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே
கோமதி விட்டுட்டு கோமதி நான் கடைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி மீனாவும் கேட்குறாங்க, அத்தை எங்கத்த போனீங்க என்கிட்ட சொல்லாமல் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் ஒரு மாமியார் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமோ அப்படிங்கிறாங்க. இல்லைத்த போகும்போது எங்கே போகணும்னு சொன்னானே அப்படிங்கிறாங்க மீனா. அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் அவங்கள்ட்ட போகணுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிறாங்க. அத்தை எங்களுக்கு பரபரப்பாக இருக்குதுத்த, நீங்கள் போனதுலேருந்து எங்கே போயிருப்பீங்களோ எது போயிருப்பீங்களோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் 2 பேருக்கு வேறு நேரப்போக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கள் காமெடி பீஸே நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அதை விடுங்க, முதல்ல எங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க ராஜி. உடனே இல்லடி பழனிக்கு ஒரு பொண்ணு சொன்னாங்க அதான் பார்க்க போனேன். யாருக்கு நம்ம சின்னையாவுக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் சித்தப்பனுக்கு தான் அப்படிங்கிறாங்க. என் தம்பிக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ மழை வரும் போல இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சரண மாமாவுக்கு கல்யாண முடியல வைக்கலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொண்ணை பார்த்தீங்க வயசாயிட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து பழனி சித்தப்பா பற்றி நினைக்கவே இல்லைன்னு ஆனால் பலமுறை நினச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை நீங்கள் ஏன் நினைக்கல, உங்களை நம்பி தானே எங்கள் சித்தப்பா உங்கள் வீட்டுக்கே வந்தார், நீங்கள் வந்து ஏன் பொண்ணு பார்த்து வைக்கல அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள் அப்பனால் தான், உங்கள் அப்பனும் உங்கள் சித்தப்பனும் ஏதாவது சொல்லணும்னு சொல்லி தான் அவரும் நானும் யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். சாது முரண்டா காடு கொள்ளாதெல்லாம் என் வீட்டுக்காரர் வந்து இனிமேல் ஒப்பேறாது, நம்ம வந்து பார்த்துட வேண்டியதாங்க இந்த முடிவுக்கு வந்துட்டார். அதனால தான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தோம், மெட்ராஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஆனால் மெட்ராஸில் இருந்தால் கூட அந்த பிள்ளை வீட்டிலே சேலையில் அவ்வளோ அழகாக வீட்டுக்குள்ளேயே புழங்குதா அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் இந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்களும் சேலை கட்டி தானே இருக்கீங்க, ராஜி மட்டும் தான் சுடிதார் போடுதா, மீனா நீ சேலையில் தானே இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்த எனக்கு சுடிதார் போட்டால் சரி வராது தான் சேலை கட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா தான் சுடிதார் போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போடலாம், நீ மாடலாக தான் இருப்ப, ஆனால் அந்த பிள்ளை சூப்பராக இருக்கா, அத்தை நானும் பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம எல்லாருமே பார்ப்போம், முதல்ல பழனியை அப்பா பார்த்துக்கிட்டுதான்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு அந்த பிள்ளையோட அப்பா கடைக்கு போவார். போகும்போது அங்கே போய் சரணன் அவனை நம்ம பழனியை பார்த்துக்கிட்டாங்கன்னா, பழனியை பிடிச்சிருக்கு என் அப்பாவுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை பொண்ணுக்கு தானே மாப்பிள்ளையை பிடிக்கணும், என் அப்பாவுக்கு ஏன் பிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் ஓரளவு ரசனையாக இருக்காருன்னு தெரிஞ்சால் தானே பையன் எப்படி இருக்கான்னு ஒரு யூகமாக சொல்லுவாங்க. சொன்னோன்னே அந்த பிள்ளைக்கு அந்த யூகம் பிடிச்சிக்கிட்டுனா மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எல்லா வீட்லையும் நடக்கக்கூடியது தானே, நம்மளாக இருந்தாலும் மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா தானே பொண்ணை அரசியை பார்க்க சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க மீனா. இந்த சூழ்நிலை அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு அங்கே போகிறாங்க கடைக்கு, மளிகை கடைக்கு. அண்ணா பாண்டியனே அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். யாருண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. பழனி அப்படிங்கிற மச்சான், அண்ணாச்சிக்கு கொஞ்சம் சர்க்கரை எடுத்து கொடுப்பா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சர்க்கரை மச்சான் அப்படிங்க. 1 கிலோ சர்க்கரையை கொடு அப்படிங்கிறாங்க. 1 கிலோ சர்க்கரையை பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு பில் பணத்தை கொடுக்குறாரு. போய்ட்டு வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர்ண்ணே அப்படின்னு கையை எப்படி காட்டு வராரு. ஏன் மச்சான் கடையில் சாமான் வாங்கின பிறகு கை விரல் இப்படி காமிக்காரு, சாமான் கொடுத்த பிறகு இப்படி காமிப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. அது அவருக்கு எனக்குள்ள கோட்வேர்டு அப்படிங்கிறாங்க. என்ன கோட்வேர்டு அப்படிங்கிறாங்க. இங்கே குமரேசன் சிரிக்காரு. ரைட்டு ஓகே ஆகிட்டு போலையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் பழனி ஒரு இடத்துல டெலிவரிக்கு போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அவன் டெலிவரிக்கு போகிறாங்க. இன்னும் குமரேசன் கேட்காங்க, ஏய் பாண்டியா நீ போய்ட்டு வந்து என்னாச்சு, நீ போய்ட்டு வந்து சொல்லுன்னு பார்த்தேன், ஒன்றுமே சொல்லலை, பழனி தான் ஒன்றும் கேட்கல, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பொண்ணை போய் பார்த்தேன், சூப்பர் பொண்ணாக இருக்கா மாமா, நல்ல பிரமாண்டமான பொண்ணாக இருக்கா, ஆனால் மாப்பிள்ளை தான் காணாது அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கே தெரியுமே, நீங்கள் அதை கதையை சொல்லு அப்படிங்கிறாங்க. பொண்ணு சூப்பர் பொண்ணாக இருக்கா, நல்ல கலத்தை நல்ல சிவத்த பொண்ணு, மற்றபடி நல்ல பண்பான பொண்ணாக இருக்கா, அதனால் அந்த பொண்ணை பழனி கிட்ட வச்சா நல்லாயிருக்கும். இவனும் பளபளன்னு பேசுவான். அந்த பிள்ளை நல்லா அமர்ந்த பிள்ளையாக தெரியுது. சரி சாடிக்கேற்ற மூடின்னு பொருத்தி வச்சு பார்ப்போம். ஏன்னா பேராசிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கணும் பார்த்துக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியம் யார் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏப்பா இருக்கப்பா, உனக்கு தெரியாத ஜோசியம்னா ஆள் தான் இருக்கே அப்படிங்கிறாங்க. சரி மாமா நம்ம சாயந்தரம் நம்ம இவன் வந்துடுவான், செந்தில் வந்துடுவான், செந்தில் வந்தோடனே செந்தில் விட்டுட்டு நம்ம 2 பேரும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. சரி மருமோனா அப்படிங்கிறாரு குமரேசன் பாண்டியன்கிட்ட. இந்த சூழ்நிலையில் செந்தில் கடைக்கு வந்துடுறாரு. உடனே செந்திலை விட்டுட்டு மாமா நாங்கள் போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. போகும்போதே எங்கே போகிறோன்னு கேட்காத செந்தில், கடையை பார்த்துக்கா சீக்கிரம் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி தான் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பழனி வந்துடுறாரு. அவங்க 2 பேர்த்தையும் எங்கே அப்படிங்கிறாங்க. முக்கியமான வேலையை எங்கேயோ போயிருக்காங்களாம். நான் போகும்போதே தாத்தாட்ட கேட்டேன், தாத்தா இப்படி வார்த்தையை சொல்லிவிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சித்தப்பா அப்படி சொல்லிட்டாரா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் போய் பேராசி பார்க்குறாங்க. பேராசி பார்க்கும்போது 11 பொருத்தம் இருக்குது. இதை பார்த்து ஜோசியர் சொல்கிறாரு, பேராசியில் வந்து அநேகமாக இவ்வளோ பொருத்தம் இருக்க வாய்ப்பே இல்லை, 11 பொருத்தம் இருக்குது, அழகாக பண்ணலாம், சரடு பொருத்தம் மிக பிரமாண்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அடிக்கிறாரு. நாங்கள் வந்து பேராசி பார்த்தோம்,
பேராசி பார்க்கும்போது 11 பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த ஜோசியத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்க. நானும் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே ஜோசியக்காரர் சொல்கிறாரு, சூப்பர் பொருத்தம் பொருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் பார்க்கணும்னு நினச்சேன். இந்த ஊரில் எனக்கு இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் ஜோசியர் தெரியல, அதான் நாளைக்கு பார்க்கலாம்னு நினச்சேன் அப்படிங்க. பொருத்தம் நல்லா இருக்கா? சரி சரி, சூப்பர் சூப்பர், சரிண்ணே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து 1000 ரூபா எடுத்து ஜோசியக்காரர் கொடுக்காரு. உடனே பாண்டியன் சொல்கிறார், நாங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் என்ன இருக்குது, 2 பேருக்குமே சந்தோஷம். 2 பேர் சைடில் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்த மாதிரி கொடுக்கணும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஜோசியக்காரர் சொல்கிறாங்க, இதிலே நீங்கள் இணைஞ்சு போகிறீங்க, கண்டிப்பாக இந்த சம்பந்தம் அமையும் அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. உடனே பாண்டியன் ஜோசிய கடையிலேருந்து வெளில வந்து ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு கையில் கொடுக்காரு. சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காங்க, நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஒரு நாளை சொல்லுங்கள், நாங்கள் பார்க்க வரோம் அப்படிங்கிறாங்க. அண்ணே நாளைக்கு புதன்கிழமை தான், நாளைக்கே நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. கடைக்கு ரொம்ப சந்தோஷமாக 2 பேருமே போகிறாங்க. போன உடனே தாத்தா எங்கே போய்ட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்பம் போட்டு நான் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே கொஞ்சம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கிட்டு போகிறாரு. பார்த்தா தான் எங்கே தான் போனீங்க அப்படிங்கிறாங்க. எப்பா ஒரு வேண்டிய ஆள், பாண்டியனுக்கு வேண்டிய ஒரு ஆளுக்கு வந்து பொண்ணு பார்க்க போயிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் பழனி அப்படியா, சரி சரி, மச்சானுக்கு வேண்டிய ஆளுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காரோ, ரைட் அப்படின்ட்டு இருக்காங்க. பழனி உனக்கும் காலகாலத்தில் கல்யாணம் முடிக்கணும்ல அப்படின்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காது சித்தப்பா, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கு தான் வயசாகி போச்சே, ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என்னப்பா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு பொண்ணு பார்க்க யார் இருக்கா சித்தப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரவணனுக்கோ செந்திலுக்கோ பொண்ணு பார்க்க மச்சான் இருந்தார், அக்கா இருந்தாங்க, எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அண்ணன் தம்பி இருக்க தான் செய்தானுவா, நம்மளுக்கு பொண்ணும் பார்க்க மாட்டேக்கானுவா, ஒன்றும் செய்ய மாட்டேக்கானுவா. எங்கள் அக்கா கல்யாணம் முடிக்கும் போது வீட்டை எட்டி தான் பார்த்தேன், அந்த வீட்டுக்கே பேருன்னு அனுப்பி விட்டானுவா, அப்பேற்பட்டவனும் எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைப்பானுங்களா, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று வரும் அப்படிங்கிறாங்க. என்ன சித்தப்பா சந்தோஷமான செய்தி, என்ன ஒரு நாள் லீவ் தர போகிறல அவங்க கடையில் இருந்து அப்படிங்கிறாங்க. அதான் உனக்கு சந்தோஷமான செய்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா, 365 நாள் நம்ம கடை உண்டு, நீங்கள் எந்த வெளியூருக்கு போனால் கூட இனியே கடையை பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு பெறுதிங்க. நீங்களும் சரி தான், மச்சானும் சரி தான், ஒரு பக்கம் கூட்டி போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த சரவணனுக்கு பொண்ணு பார்க்கும்போது நீ கலத்தி விட்டு போனாங்க, கல்யாணத்தன்னைக்கு பாதி வரைக்கும் வச்சுட்டு மீதியை போய் கடை தரன்ட்டாங்க. இப்படி தான் இனியை பாடாப்படுத்துவாங்க. அதனால நான் லீவை பற்றியே நினைக்கல சித்தப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு உனக்கு லீவு அப்படிங்கிறாங்க. யார் மச்சானா சொன்னார் எனக்கு லீவா? அப்பா ரொம்ப நிம்மதி, ரெஸ்ட்டை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட்டை போட்டாலும் உனக்கு இன்னொரு வேலை இருக்குது, நாளைக்கு கடையும் லீவு அப்படிங்கிறாங்க. கடையும் லீவா? என்ன விசேஷம், வேறு எதுவும் விசேஷமா அப்படிங்கிறாங்க. முக்கியமான விசேஷமாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விசேஷம் தான் சித்தப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிற. தாத்தா ரொம்ப இதாக இருக்குது, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு செஞ்சு கேட்குறாரு. நாளைக்கு பழனிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா சாதிச்சிட்டோம் மாமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி தூக்குறாரு. செந்தில் இறக்கு. சித்தப்பா என்ன சொல்கிறீங்க, உண்மையே தான் உனக்கு ஒரு பொண்ணு, சூப்பர் பொண்ணு அவங்க மச்சான் பார்த்துக்கானாப்பா, பொண்ணு ஏப்பா பிரமாண்டமான பொண்ணா, நீங்கள் பார்த்தீங்களா சித்தப்பா அப்படிங்கிறாங்க. நான் பார்க்கல, அவன் சொல்லுதை வச்சு நான் கணக்கு பண்ணுதேன், அந்தளவுக்கு பொண்ணு இருக்கும் பொழுது தங்கமயிலோட டாப்பாக இருப்பானா பார்த்துப்பேன், தங்கமயிலே கலரு அதோட கலராக இருப்பாளா அப்படின்னு சொன்னோன்னே பழனிக்கு பயங்கர சந்தோஷம். பொண்ணு எந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அதை சொன்னோம்னா அந்த பொண்ணு வீட்டுக்கே நீ நடந்து போயிடுவேன், அதனால் அது லாய்க்கப்படாது, நாளைக்கு காலையில் வரைக்கும் பொறு அப்படிங்கிறாங்க. சித்தப்பா தயவுசெய்து சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இல்லை, நான் சொன்னேன், நீ அங்கே போய் நின்றனா பாண்டி எனக்கு வசம் விட்ருவான்ப்பா, இது சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதை நினச்சி சந்தோஷப்படுவோம், விடுங்க, சாதகமே பார்த்துருக்காங்க வச்சுருக்காங்க, இதெல்லாம் அப்பா நம்மகிட்ட சொல்லவே இல்லையா அப்படிங்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரன்னு சேர்ந்தே பார்த்துட்டாங்க, பொண்ணோட அப்பாவும் பொண்ணையை பார்த்து போயிட்டார், பொண்ணோட அப்பாவுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மட்டும் பிடிச்சிட்டுன்னா டும் 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 அப்படிங்கிறாங்க. அப்படியா, இதுக்கெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா சீனி பார்சல் கொடுத்தியா, நம்ம தான் நிறைய பேருக்கு சீனி கொடுக்கமே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், உன்னை பார்த்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான், நாளைக்கு போய் நீ பாரு, நீ பார்க்க வர்றதுக்கு அவர் சீனி வாங்கினது உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு போனோன்னே எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு எல்லாருமே லீவு போட்டுருங்க, சரவணா நீ கடைக்கு போக வேண்டாம், ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு, ராஜி நீ காலேஜுக்கு போக வேண்டாம், உன் புருஷன்ட்டையும் சொல்லிடு, அதுபோக மீனா நீ வேலைக்கு போக வேண்டாமா, நீ ஒரு லீவ் லெட்டர் ஏதோ கொடுத்துரு, என்ன அரசி எல்லாருமே போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்பா எங்கே போனாலும் எங்களை விட்டு தான் போவீங்க, இப்போ என்னப்பா எல்லாருமே கூப்பிடுதீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா உள்ளூரில் தான் ஒரு ஃபங்க்ஷனு, நம்ம எல்லோரும் போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு உங்கள் மாமன் பழனிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். சரவணன் மாமா அப்படிங்கிறாங்க. சும்மாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பழனிக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறோம், சரியா, எல்லோரும் பிறப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. உடனே கதிருக்கு பயங்கர சந்தோஷம். மாமா வாழ்த்துக்கள் அப்படின்னு கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. பொண்ணே பார்க்கல, ஓகே ஆகல அதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. மாமா இது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து நடக்க வேண்டியது நடந்துருச்சு, உங்களுக்கு நடக்கலாம் மாமா அப்படிங்கிறாங்க. செந்தில் சும்மா இருங்கப்பா, உங்கள் அப்பானுக்கு உங்கள் அப்பா கட்டுறாமா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் எல்லோரும்
புறப்பட்டுட்டு இருக்காங்க. புறப்படும்போது மாப்பிள்ளை ரொம்பவே நேரம் கழிச்சு புறப்படுதாரு. அப்போ கோமதி, "ஏய் பழனி என்ன செஞ்சுட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. "அக்கா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுருக்கேங்க்கா, போட்டுட்ருக்கேன். போட்டால் தான் பொண்ணுக்கு முன்னாடி நான் கலராக தெரியும். நான் ஏற்கனவே கலர் கம்மி." அப்படிங்கிறாங்க. "டேய் நீலாம் கலர் தான்டா, வாடா." அப்படிங்கிறாங்க. உடனே, "உன் தம்பி வரானா வரலையா?" அப்படிங்கிறாங்க. "மச்சான் வந்துட்டு மச்சான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணே வராரு. "சரி வாங்க எல்லாருமே நடந்தே போவோம்." அப்படிங்கிறாங்க. உடனே, "எப்பா கார் பிடிங்க." அப்படிங்கிறாங்க. "டேய் 6 வீடு தள்ளி தான் இருக்குது. அந்த 6 வீடு தள்ளி போய் நம்ம வந்து வண்டி பிடிச்சா போகணும்." அப்படிங்கிறாங்க. "இங்கே தான் இருக்கா பொண்ணு." அப்படிங்கிறாங்க. உடனே பழனிக்கு இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உள்ளூரில் நம்மளுக்கு நம்ம ரேஞ்சுக்கு பொண்ணே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. எந்த பொண்ணாக இருக்கும், நம்ம 6 வீடு தள்ளினா எல்லாருமே நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பரபரப்பாக இருக்குது. உடனே எந்த பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு, "மச்சான் யார் எந்த பொண்ணு?" அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. "ஏய் 6 வீடு தள்ளி தான் போகணுங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு பரபரப்பா?" அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் கூட்டமாக போகிறத பார்த்தா சக்திவேலும் முத்துவேலும் பார்க்குறாங்க. இவங்க ஏன் கூட்டமாக போகிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கடையும் அடைச்சி போட்டிருக்கானுவ, கூட்டமாக போகிறானுவ. இந்த இவன் பழனி வேறு வெள்ளையும் சொல்லி மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கதே பார்த்தோன்னே ராஜி பாட்டி கேட்குறாங்க, "நாங்கள் பார்த்தா தான் தப்பு அப்படி இப்படிங்க, இப்போ பாண்டியன் குடும்பம் போகிறது நீங்கள் பார்க்கிங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை தெருவு அடைச்சாப்புல போகிறானுல, என்ன எதுக்குன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை, போங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பொண்ணு வீட்டில் ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க. இவங்க வந்தோன்னே, "வாங்க வாங்க வாங்கன்னு" சொல்லி பன்னீர் தொளிச்சு எல்லாரையும் உள்ளே கூப்பிடுதாங்க. "ஆமாம் இந்த வீட்டு ரொம்ப நாளாக பூட்டி கிடந்துச்சு, இவங்க வந்திருக்காங்க, எந்த ஊருக்காரங்க?" அப்படிங்கிறாங்க. "இந்த ஊருக்காரங்க தான், வெளியூரில் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க." அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. போனோடனே மாப்பிள்ளை ரொம்ப வெட்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு. "பொண்ணை வர சொல்லுங்கள்." அப்படிங்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை ரொம்ப வெட்கப்படுதாரா, இப்போ பொண்ணு தான் பார்த்துட்டு வரா அப்படிங்கிறாங்க. "சரி சரி பொண்ணு வர சொல்லுங்கள்." அப்படிங்கிறாங்க. குமரேசன் வந்துருந்தார் வீட்டுக்கு கரெக்டாக. வந்தோடனே காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே, "ஏய் பொண்ணை பாரப்பா, பொண்ணை பாரு." அப்படிங்கிறாரு குமரேசன். பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணு ரொம்ப பிரம்மாண்டமான அழகாக இருக்காங்க. இதை பார்த்தோன்னே மாப்பிள்ளைக்கு பயங்கர சந்தோஷம். "எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற. "ஏய் அசிங்கப்படுத்தாடா." அப்படிங்கிறாரு பாண்டியன். இந்த சூழ்நிலையே, "சும்மாப்பா." அப்படிங்கிறாங்க. உடனே, "பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளையே?" அப்படிங்கிறாங்க. உடனே, "எனக்கும் பிடிச்சிருக்கு." அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே பழனிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளையே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, "மாமா வாழ்த்துக்கள், மாமா வாழ்த்துக்கள்னு" சொல்லிட்டு எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க. "சின்னையா சித்தப்பா செம சூப்பராக இருக்குது பொண்ணு, உங்களுக்கு கொடுத்து வச்சவங்க நீங்கள்." அப்படி இப்படிங்கிறாங்க. "சித்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படிங்கிறாங்க ராஜி. "எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, எங்கள் மச்சான் எனக்கு பொண்ணு பார்த்து வைக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அக்கா ரொம்ப நன்றியா, மச்சான் ரொம்ப நன்றி." அப்படிங்கிறாங்க. "டேய் இது என்ன நன்றி, உனக்கு அவள் தான் பொண்ணுன்னு எழுதியிருக்கும் போது யார் மாற்ற முடியும்." அப்படிங்கிறாங்க. உடனே, "சரி ரைட்டு, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படிங்கிறாரு பாண்டியன். "என்ன சொல்லுங்கள்." அப்படிங்கிறாங்க. "நகை நட்டு நிறைய கேட்குறீங்களா பாண்டியனே?" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் 5 விஷயம் நாங்கள் கேட்கல, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, செய்யாட்டிலும் பிரச்சனை கிடையாது. நாங்களே 10 பவுனில் தாலிக்கொடி போட்டு நாங்கள் பொண்ணை கட்டிட்டு போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்று சொல்லணும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்." அப்படிங்கிறாங்க. "சொல்லுங்கள்." அப்படிங்கிறாங்க. "இந்த மாதிரி நான் லவ் மேரேஜ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் கல்யாணம் முடித்த புதுசுலேயே மச்சினே என் வீட்டுக்கு வந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி தான் முகம் பார்த்துருப்பீங்க, மற்றபடி சின்ன பிள்ளையில தெரியும். ஆனால் நான் கல்யாணம் பொண்ணு பார்க்கும்போது என்ன மாதிரி வந்து பொண்ணை கொடுக்காத வைக்காதுன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம். ஆனால் அதை மீறி தான் நீங்கள் கட்டி தரணும். அப்படி கட்டித்தர உங்களுக்கு சம்மதமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "மாப்பிள்ளைக்கு சம்மதம் இருக்கும்போது யார் தடுத்தானே, நான் கட்டித்தரேன். நீங்கள் தாப்பசானத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நான் இந்த சைடில் தாப்பசானத்தில் பார்க்க போகிறேன், அதை பற்றி ஒன்றுமே இல்லை." அப்படிங்கிறாங்க. "ரொம்ப சந்தோஷம், யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும்." அப்படிங்கிறாங்க. உடனே பழனி டபார்னு காலில் விழுந்துறாரு பாண்டியன் காலில். "மச்சான் ரொம்ப நன்றி மச்சான்." அப்படிங்கிறாங்க. "இதுக்கு என்ன நன்றி, என் பிள்ளையாக இருந்தாலும் நான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்க தானே செய்வேன். நான் வந்து உனக்கு தாமதிக்க காரணம் வந்து பொண்ணு இல்லாமையோ நான் பார்க்காமையோ இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். கோமதிட்டு நானும் அவளும் அடிக்கடி பேசுவோம். பேசும்போது உங்கள் அண்ணன் மாதிரி எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு நினச்சேன். கோமதி சொல்லிட்டா, இந்த மாதிரி அவங்க வந்து இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க பார்க்க போகிறதில்ல, நம்ம ஒரு பொண்ணை பார்த்தாலும் வீம்புக்கு பேசுவாங்க, யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைப்போம், பாரத வரட்டும், பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு சொன்னான். முடிஞ்சு போச்சா?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாண்டியனே, நான் உங்கள் வீட்டில் பொண்ணு கொடுக்க நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன் பொண்ணு உங்கள் பொண்ணை மாதிரி பார்த்துப்பீங்க, உங்கள் பார்க்கும்போதே தெரியுது. 3 மருமக்களையும் உங்கள் மகளையும் ஒரே ஸ்தானத்தில் பார்க்கிங்க, இதுவும் ஒரு மகளாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை." அப்படிங்கிறாங்க. அதான் உண்மை. மருமகளாக இருந்தாலும் சரி தான், மச்சின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான், எனக்கு மகன் மாதிரி தான். அவனுக்கும் என் சொத்தில் ஒரு பங்கு உண்டு. அதே மாதிரி வீட்லேயும் ஒரு ரூம் வந்து அவனுக்கு கட்டாமல் இருக்கும். கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் 10 நாளில் மாடியில் ஒரு 2 ரூம் கட்டி எழுப்பிடுவேன், அவங்களுக்கு தங்குனியாக தங்குறதுக்கு. சாப்பாடெல்லாம் ஒன்று, ஏன்னா தங்குற அறை எல்லாம் தனி. நம்ம வீட்டில் இது வரைக்கும் அதுதான். மளிகை சாமான் எல்லாமே கடையிலேருந்து போயிடும். அவங்கவுங்க உழைக்கிறத அவங்கவுங்க கையில் வச்சுப்பாங்க. இன்றைக்குள்ள நிலம் அதுதான் ஏன்னா அப்படிங்கிறாங்க. உடனே, "சரிண்ணே ரொம்ப சந்தோஷம், நம்ம வந்து என்றைக்கு முகூர்த்தம் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அதே சொசைட்டியை கலந்துக்கிட்டோம்னே." அப்படிங்கிறாங்க. உடனே, "அதுவும் சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. வரும்போது பழனிக்கு பயங்கர சந்தோஷம், சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டும் கிடக்காரு. இதை பார்த்தோன்னே சரவணன், கதிர், செந்திலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. "மாமா இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருந்ததே இல்லை." அப்படிங்கிறாங்க. "இல்லைடா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எங்கள் அக்காவுக்கு முதல்ல குழந்த பிறக்கும்போது
நீங்கள்லாம் பிறக்கையில். ஆனால் வந்து எனக்கு அதுக்கு அடுத்தாப்புல உள்ள சந்தோஷம், நான் கல்யாணம் என்றைக்கு எனக்கு நடக்கும்னு சொல்லி நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். இல்லை நம்ம சாமியாரே தான் போகணுமா அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அக்காவும் என் மச்சானும் என்னை அப்படி விடலை. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, என் எதிர்காலத்தையும் நினச்சி அவங்க எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, இதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, அப்பா வந்து கொஞ்சம் தடப்படான்னு பேசுவார் மாமா, ஆனால் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு மட்டும் தான் நினைப்பார். நானே சில நேரம் அப்பாட்ட எடுத்து பேசிட்டு போயிடுவேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்பா பண்ணதை நினச்சி பார்க்கும்போது நான் பேசுனது தப்புன்னு நினைக்க வேண்டியிருக்கும், அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் இவ்வளோ அன்பு வச்சிருக்கியா அவங்க அப்பா மேலே அப்படிங்கிறாங்க. அது எங்கள் அப்பா மாமா, எங்கள் அப்பா மேலே நான் அன்பு வைக்காமல் யாரும் இருப்பா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே கோமதி, எல்லாருக்குமே பொண்ணை பிடிச்சிருக்கு, என்ன பொண்ணுக்கும் பிடிச்சி போச்சு, அடுத்தாப்புல நம்ம என்ன செய்வோம், என்றைக்கு முகூர்த்தம் வைக்கலான்னு கேட்டுருவோம் அப்படிங்க. என்னங்க உடனே கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்னா யோசிக்கணும். 10 பவுன் தாலிக்குடி போடுறதுக்கு எல்லாமே நம்மகிட்ட வச்சுருக்கோம், போட்டுடலாம். கல்யாண செலவும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உள்ளூர் கோயிலே பண்ணிடலாம். அதுபோக வந்து என்றைக்கு கல்யாணம் வைக்கணும்னு பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியன், அந்த பொண்ணு வீட்டுக்காரருக்கு. என்னண்ணே உடனே அடிக்கிங்க அப்படிங்கிறாங்க. சரி சும்மா தானே இருக்கோம், இன்றைக்கி கடை அடைச்சாச்சு, இன்றைக்கி போய் பார்த்துருவோமே என்றைக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தானே, வாரையா நேரத்தையே மீன் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக சோசியேட்டை போகிறாங்க. அவர் ஒரு முகூர்த்த டேட்டை போட்டு பார்த்து கொடுக்காரு. இந்த நேரத்தில் முகூர்த்தம் வைங்க, இதில் நீங்கள் பட்டை கட்டி இந்த இதில் தாலி கட்டு, இந்த இத்தனை மணிக்கு தாலி கட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே குறித்து கொடுத்துட்றாங்க. உடனே நேராக ஏன்னா பத்திரிக்கை அடி கொடுத்துருமானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பத்திரிக்கை அடி கொடுக்காங்க. பத்திரிக்கை அடி கொடுத்துட்டு யார் யார் பேரெல்லாம் போடணும் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் பழனிட்டு வந்து சொல்கிறாங்க, பத்திரிக்கை வந்து நாளைக்கு காலையில் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க, நீ பத்திரிக்கை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எல்லோரும் கொடுக்குறதுக்கு ஆரம்பிக்கணும். கடை வந்து நம்ம கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் லீவு, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. 10 நாள் தான் இருக்குது, 10 நாள் அவ்வளோ பேருக்கு காகிதம் கொடுக்கும், கல்யாணத்தை முடிக்கும், அதுக்கப்புறம் கடையை திறந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. மச்சான் என் கல்யாணத்துக்கு 10 நாள் லீவாக கடை அப்படிங்கிறாங்க. 10 நாள் இல்லை, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் விருந்து எல்லாம் அது வரைக்கும் லீவு தான் அப்படிங்கிறாங்க. மச்சான் ரொம்ப நன்றி மச்சான் அப்படிங்க. இதுக்கெல்லாமா நன்றி சொல்லுவேன்? இல்லை மச்சான், செந்தில் கல்யாணத்துக்கோ யார் கல்யாணத்துக்கோ நீங்கள் வந்து கடை அடைக்கலை அப்படிங்கிறாங்க. டேய் நீ எனக்கு மூத்த பையன் மாதிரி, உனக்கு நான் என்ன செய்யணும் அதை செய்யணும், சித்தனா இரு அப்படிங்கிறாங்க. உடனே சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டுக்கு அவங்க அம்மா ஃபோன் தங்கமயில் அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த சித்தப்பாவுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க, நீங்கள் எப்படி மொய் செய்ய போகிறீங்க, ஏது செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நேட்டி சொல்கிற திடீர்னு கல்யாணம்னு சொல்கிறீங்க, மொய் செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு தெரில, பொண்ணு கட்டி வேறு கொடுத்துருக்கோம், ஒரு வேளை வந்து எங்களை வந்து மோதிரமோ செயினோ போட சொல்லுவாங்களோ அப்படிங்கிறாங்க. தெரியலையம்மா, இந்த வீட்டு நடைமுறை என்னென்னு தெரில, நான் அத்தட்ட கேட்டு பேசுதேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி உனக்கோ மாப்பிள்ளைக்கு சும்மா சீனுக்கு ஏதாவது போடணும்னா நாங்கள் கவரிங் வாங்கி போட்டு விட்ருவோம், ஆனால் பழனிக்கு போடணும்னு சொன்னால் அது சங்கடம் தானே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மயில் சொல்லுதாங்க, அவர் வாங்கின சம்பளம் என்கிட்ட தான் இருக்குமா, நான் வேணால் தாரேன், சிம்பிளாக நீங்கள் ஒரு மோதிரம் எடுத்து வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிடி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கல்யாணங்கள் ஏற்பாடு எல்லாம் பண்ணி கல்யாணத்தை சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பழனிக்கு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆனோடனே பழனி கையில் ஒரு 10,000 கொடுக்காங்க. நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க, எனக்காக ரொம்ப உழைச்சிருக்க, நீ நல்லா இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 கொடுக்காங்க. மச்சான் நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. நானே தான், போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. உடனே கோமதி காலில் விழுறாங்க பாண்டியங்காலில். ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க, என் தம்பிக்கு இப்படி கல்யாணத்தையும் முடிச்சு வச்சு எங்கள் அண்ணன் மாதிரி எதிர்ப்பெல்லாம் தாண்டி கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிங்களேங்க அப்படிங்கிறாங்க. அவனும் என் மூத்த பையன் எங்கள் போது எடுக்க தானே செய்யணும், நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நீனும் தம்பு கொடுத்தோன்னு தான் செய்ய முடிஞ்சு கோமதியில், நான் செஞ்சுருக்க முடியாதனால உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும், எனக்கு ஒரு மனசில் இந்த பாரம் கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. கடை என்றைக்குங்க திறக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி அவன் விருந்துக்கு போயிட்டு வரட்டும், வெளியூருக்கு அந்த பிள்ளை போயிருக்காமலாம், போயிட்டு வரட்டும், நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டை போட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் கல்யாணத்துக்கு கடுமையான செலவு பண்ணியிருக்காங்க, கையில் உள்ள பணம் பூராமே காலியாகிடுச்சு. இந்த சூழ்நிலையில் அந்த கடையை ஒட்டி இன்னொரு இடம் கிடக்கு, அந்த இடத்த வந்து விற்க போகிறாங்க. அதை வாங்கி முத்துவேலோ சக்திவேலோ அதை வந்து வாங்கி பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டணும், இந்த பாண்டியன் தொழிலை கெடுக்கணும், நம்ம தம்பிக்கு நம்மளை மீறி கல்யாணம் முடிச்சு வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கார சொல்கிறாரு, தம்பி நான் அந்த இடத்த கொடுக்க உங்களுக்கு தான் விருப்பம், ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வாங்குவீங்களா எப்படிலான்னு தெரியல, இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னு தெரியல, ஆனால் வந்து உங்களுக்கு எதிர்பார்ட்டி வந்து சக்திவேலு முத்துவேலு எனக்கு இடம் வேணும், எவ்வளோ படம் தந்துடுதுன்னு சொல்கிறாங்க. நான் அநியாயம் பணத்துக்கு கொடுக்க இது இல்லை, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா வருது, எனக்கு நீங்கள் 20 லட்ச ரூபா தந்தால் போதும், இந்த இடத்த தம்பு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ஐயோ 20 லட்ச ரூபா இப்போ இல்லையே, கல்யாணத்துக்கு வேறு செலவு பண்ணிட்டோமே, இருந்தோன்னா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனையாக வருது,
சரி ரைட்டு நம்ம நகையை வேணா வச்சு நம்ம இது பண்ணிடுவோம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. நினைக்கும்போது பீரோவை திறந்து பார்க்காரு. நகை பூரா இங்கே இருக்குது. நம்ம வந்து கோமதிட்ட நகையை பேங்கில் வைக்கணும் எங்கே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் ஒரு வேளை வந்து இந்த கல்யாணத்துக்கு எடுத்துருப்பாங்களேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு நகை இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகையை பூரா எடுக்காரு. சரி எல்லோரும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நகையை வச்சுருக்காங்களா போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் ஒரு 10 நாளில் ரொட்டேஷன் ஆயிருமே, அதுக்குள்ளே நம்ம பேங்கில் அடை வச்சு அந்த இடத்த வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பேங்கில் போய் அடை வைக்க போகிறாரு. உடனே உள்ளூர் பேங்கில் பாண்டியன் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே வாங்கினேன் உள்ளே உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நகையை வந்து செக்கே பண்ணாமல் பணத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கார்ட்ட கொண்டு பணத்தை கொடுக்காங்க. கொடுத்த உடனே அவங்க சொன்னே ரொம்ப சந்தோஷம்ண்ணே, உங்கள்கிட்ட ஒருத்தர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த இவர் பேரில் எழுதி கொடுத்துட்றாங்க. பாண்டியனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். நம்ம பக்கத்து இடத்த வந்து நம்ம கடையை ஒட்டின இடத்த அவங்க வேங்கோட வாங்கிட்டோம். அது போக வந்து அது சூப்பர் மார்க்கெட் கட்டணும், நம்ம தொழிலே போயிடும், நம்மளை வந்து கெடுக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறானுங்க, நம்ம அவங்கள ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. உடனே வந்தோடனே தங்கமே இவங்கள்ட்ட கோமதி சொல்கிறாங்க, கோமதி ஒரு முக்கியமான கதையை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற என்னங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பக்கத்து இடத்த உங்கள் அண்ணன் மாதிரி வாங்கி அதை சூப்பர் மார்க்கெட் கட்டி நம்ம தொழிலே கெடுக்கணும்னு நினச்சானுங்க அப்படிங்கிறாங்க. அவனும் சும்மாவே இருக்க மாட்டான், அவனும் நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு இருக்கான். கொஞ்சம் அமைதியாரு, அதை அவனை கெடுக்கிறதுக்கு ரெடி பண்ணானுவோ அந்த ஆளுக்கு அந்த இடத்தோட ஆளுக்கு வந்து உங்கள் அண்ணன் மாதிரி கொடுக்க பிடிக்கல. அவங்க நெருக்கடி பண்ணி வாங்கினான்னு நினச்சிருப்பாங்க போல். நம்மகிட்ட கம்மியான ரேட்டுக்கு நம்மகிட்ட விற்றுட்டாங்க. பணம் எதுங்க அவங்ககிட்ட அப்படி இப்படிங்க. பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நம்ம வீட்டில் இருந்த நகையை கொஞ்சம் அடை வச்சு இது பண்ணியிருக்கேன், 10 நாளாக திருப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி முடிக்கிறாங்க. இதில் வந்து தங்கமயில் நகை வந்து ஒரு மாதிரி நகைன்னு சொல்லிட்டு நம்ம இது ஆசாரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே ஒரு வேளை நம்ம நினைக்கிறதான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நகையை நம்ம திருப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு 10 நாளில் திருப்பிடலாம் கோமதி, அதுக்குள்ளே யாருக்கும் எதுவும் தேவைப்படுதா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி பேங்கில் தான், நம்ம ஒரு பேங்கில் தான் வச்சுருக்கேன், நம்ம திருப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க இந்த இடத்த வேணாலும் ரொம்ப இது அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, நாளை அப்படின்னா வந்து நம்ம பையன்மார் வந்து இந்த தொழில் பண்ணால் வைக்கலன்னா கூட அதில் கடை கட்டி விட்டால் கூட அந்த பஜார் நல்லா ஓடும். ஏன்னா அதோட வருமானமும் அது வந்துட்டு கிடக்கும். ஏன்னா அவன் 3 பையங்களுக்கும் நம்மளால் வழி பண்ணி விட்டுணும்லா கோமதி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாங்க, நம்மளால் முடிஞ்சது நம்ம பையன்மாருக்கு செய்யணும்லா, நம்மளுக்கு 4 பையங்களாங்க அப்படிங்கிறாங்க. சாரி கோமதி 4 பையங்க தான், பழனி உட்பட நாளைக்கு வந்து அவங்களுக்கு வருமானம் ஒரு தடவை பண்ணி விட்ருவோம் என்ன அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவர் ஃபோன் அடிக்கார் பழனி. மச்சான் ரொம்ப சந்தோஷம் மச்சான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம கடையை ஒட்டின இடத்த வாங்கிட்டீங்களாம்லா, எனக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பையன் ஃபோன் அடிச்சு சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வாங்கியாச்சு, நம்ம கடைக்கு வந்து இடைஞ்சு வருது மாதிரி இருந்துச்சு, வேறு ஆள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, தான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மச்சான் நீங்கள் இதை செய்யணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இப்போ எப்படி மச்சான் செஞ்சீங்க, கல்யாணத்துக்கு இதே செலவு பண்ணிட்டீங்களா மச்சான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வந்து பேசிக்கிட்டோம், ஒரு ரொட்டேஷன் பண்ணி நான் இடத்த வாங்கிட்டேன், பதிவு பண்ணி பத்திரத்தையும் அக்கௌண்ட் கொடுத்துட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வைக்கிறாரு. இவர் கடையை வாங்கின சந்தோஷத்தை வந்து செந்திலுக்கு தெரியுது. எப்பா கடையை நம்ம கடையை விட்டுன்னு இடத்த வாங்கிட்டோமா, ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, பக்கத்து இடம் வந்து விலை அதிகமாக எப்படி அவர் வாங்கினார் வச்சார் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கு ரொட்டேஷன் பண்ண நான் வந்து ரெடி பண்ணி ஏதோ வகையில் ரெடி பண்ணி வாங்கிட்டேன், நான் அதை பற்றி நீ கவலைப்படாத விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இப்படியா இருக்கும்போது ஏன் பேங்கில் அடை வச்ச அந்த பேங்கில் ஆடிட்டிங் வராங்க, ஹையர் ஆஃபீஸர்லாம் வராங்க, நகையெல்லாம் செக் பண்ணணும், எவ்வளோ நகை இருக்குது எது நகை இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நகையோட உண்மைத்தன்மை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகையை உடைச்சி பார்க்குறாங்க. ஒரு நகையை உடைச்சி பார்க்குறாங்க. அது வந்து உடைச்சி பார்க்கும்போது கவரிங்காக தெரியுது. அது யார் வச்சான்னு பார்க்கும்போது பாண்டியங்கிற பேரில் இருக்குது. பாண்டியங்கிற பேரில் இருக்க நகை போலி நகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா கேஷியர்லேருந்து மேனேஜர் வந்து ரொம்ப அரண்டுறாங்க. ஏன்னா பாண்டியன் ரொம்ப நம்பிக்கைனால இந்த ஊரில் வந்து மளிகை கடை வச்சுட்டு இருக்காரு. அவர் மளிகை கடை தான் எங்கள் வீட்டுக்கு கூட சாமான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சார் இந்த வச்சவர் வந்து எங்களுக்கு ரொம்ப தெரியும், நம்பிக்கையில் தான் சார் செக் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. பேங்கில் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கலாமா, செக் பண்ணி தானே நீங்கள் வைக்கணும், அப்படி எதுனா உங்களை தான் சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை சார் நாங்கள் செக் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி தெரியல வைக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ வாங்க அவர் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரூல்ஸ் எல்லாம் மீற முடியாது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அவங்ககிட்ட பேசக்கூடாது, போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே வாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியன் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. கோமதி இருக்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கார் வந்து போலி நகையை அடை வச்சு பணம் வாங்கியிருக்காரு பேங்கில் மோசடி பண்ணி, அதனால் அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் கோமதி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க, எங்கள் மாமா அப்படிலாம் செய்ய மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா அப்படி செஞ்சதுக்கு வந்து ஆதாரம் எங்கிட்ட இருக்குது, கடைக்கு போனோம் கடையில் இல்லை,
அப்புறம் போலீஸ் வந்தோம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டராக சொல்லுங்கள், இல்லைனா அவர் எங்கே இருக்காரோ பிடிச்சி நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படி இப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. யாரும்மா நீ அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் மருமக தான், நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் சார் அப்படி இப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ என்ன வேலை பார்க்குற, எது வேலை பார்க்குறன்னு தெரியல, ஆனால் வந்து உங்கள் மாமா மேலே கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, அவரை கூட்டி வந்து ஒப்படைங்கம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை கதிர் வந்துடுறாரு. என்ன பிரச்சனையா சார் அப்படிங்கிறாங்க. எப்போ ஒவ்வொருத்தட்டையாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது, உங்கள் அப்பா மேலே மோசடி புகார் இருக்குது, பொய்யான நகையை வச்சு அவர் பணம் வாங்கியிருக்காரு, அதனால் வந்து அவரை கொண்டு ஒப்படைங்க, இல்லைன்னா நான் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே தங்கமயில் ரொம்பவே அரண்டு போயிடுறாங்க. ஆகா, நம்ம நகையை அடை வச்சுருப்பாங்க போல், நம்ம நகை தான் வந்து போலி நகைன்னு தெரிஞ்சிச்சு, இப்போ என்ன போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு இந்த செய்தியை வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க கோமதி, இந்த மாதிரி போலீஸ் வந்தாங்க, நீங்கள் வச்ச நகை போலியா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அது எப்படி கோமதி போலியாகும், நம்ம நகை எல்லா நகையுமே வந்து தங்க நகை தானே சொன்னாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, மயில் நகையை செக் பண்ணி பார்க்கும்போது அது போலி நகைன்னு ஒரு ஆசாரின்னு சொன்னார், ஆனால் வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்தேன், நீங்கள் எட்டு போய் வச்சுட்டீங்க, என்கிட்ட கேட்கவே இல்லை, நான் அதான் கேட்டேன், மறுபடியும் கேட்டேன், நகையை நீங்கள் செக் பண்ணி தான் வச்சாங்களா, நகைப்பெட்டி செக் பண்ணி தான் நீங்கள் வச்சிங்களான்னு கேட்டேன், ஆனால் வச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ நான் நினைக்கிறது தான் தப்பு போல் நினச்சிட்டேன், ஆனால் உண்மையிலே தங்கமயில் நகை தாங்க கவரிங்க, நான் உங்கள்கிட்ட அதை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே தங்கமயில் அரண்டு போய் ரூம் அடைச்சிக்கிறாங்க. ரூம் அடைச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஏம்மா இப்படி பிரச்சனை ஆச்சும்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எங்கள் அத்தை வந்து இப்போ தான் சொன்னாங்க, அவங்க ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துருக்காங்க நகையை, அது கவரிங்னு தெரிஞ்சிருக்கும் போல், மாமாட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாமல் வச்சு இருந்துகிட்டு இருக்காங்க. மாமா ஒரு இடத்த வாங்குறதுக்கு அவசரத்துக்கு யார்ட்டையுமே கேட்காம நகையை வச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு போலீஸ் வந்து அந்த நகை பேங்கில் வச்ச நகை வந்து பொய்ன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே தங்கமயில் ரொம்ப அழுது பார்த்தோன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் பிடிச்சிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி பாண்டியனை வர சொன்னீங்களாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அவங்க சம்மந்தார் அப்படிங்கிறாங்க. அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதிக்கு ஃபோன் அடிக்காங்க, சம்மந்தாரை வர சொல்லுங்கள், நான் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஸ்டேஷனில் இருக்காங்களா மயில் அம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் மயிலுக்கு ரொம்ப பீதியாகுது, அவ்வளோதான், இன்றைக்கி தான் நம்ம இந்த வீட்டில் இருக்க லாஸ்ட் நாள் போல், அவ்வளோதான் நம்ம கிளம்பிட வேண்டியதான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அங்கே பாக்கியம் பேச ஆரம்பிக்கிறாங்க, வக்கீலும் இருக்கிறாங்க. அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க, நகையை வச்சாச்சுன்னு சொல்லி சீட்டு கொடுத்தாச்சு, இப்போ என் சம்மந்தியை வந்து போலி நகை வச்சுருக்காங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறீங்க, சரியா, எங்கள் நகையே அது கிடையாது, எங்கள் நகையை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டல பேங்கில் உள்ளவங்களாம் சொல்லலாம், இல்லை தான் அவனை வச்ச நகை அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் வந்து வைக்கும் போதே செக் பண்ணியிருக்கணும், இப்போ வந்துட்டு போலி நகை அது இதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும், எங்கள் நகை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது உங்கள் நகை தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எந்த நகை போலின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நகையை எடுத்து காமிக்கிறாங்க. பாண்டியன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுது, தங்கமயில் நகை தான் போலி, நான் வேறு நகை போலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த நகை எல்லாமே இவங்க தான் இவங்க கல்யாணத்துக்கு இவங்க பொண்ணுக்கு போட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்க போட்டாங்களா போடலையா அது எங்களுக்கு தெரியாது, சட்டத்துக்கு வந்து நீங்கள் தான் வந்து நகையை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தான் அரெஸ்ட் பண்ணணும், அந்த உங்கள் சம்மந்தார் குடும்பத்தில் எது செஞ்சாலும் இப்போ பொறுப்பு நீங்கள் தான், ஏன்னா அந்த நகைக்கு உள்ள பணத்தை நீங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்னா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, சார் நான் ரொம்ப நேர்மையான ஆள், ஏன்னா எனக்கு அது உண்மையான நகைன்னு சொல்லி தான் வச்சேன், அது கவரிங் அப்படி இப்படிலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன்ட்டு சொல்கிறாங்க, சம்மந்தி அவங்க சொல்லுறது நீங்கள் சொல்லாதீங்க, அது கவரிங் கிடையாது, நாங்கள் தங்கம் தான் போட்டோம், இவங்க தான் மாற்றிருக்காங்க வச்சுருக்காங்க, இவங்க மேலே நான் எங்கள் வக்கீல் வச்சு கேஸை போட போகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. பேங்க்காரங்க ரொம்பவே முழிக்கிறாங்க. என்ன சார் என்ன சார் பண்ணினேன், உங்கள் சம்மந்தார் இப்படி பேசுகிறாங்க, வைக்கும்போது நீங்கள் தானே இந்த நகையை வச்சு உங்களுக்கே தெரியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. இந்த நகையை தான் வச்சேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்களும் என்ன பேசுகிறீங்க, வச்சது இதுதான், இதே மாடல் தான், ஆனால் வந்து அது தங்கம் அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க் உள்ளவங்க எல்லாம் தெரிஞ்சுன்னு முழிக்கிறாங்க. உடனே பேங்க் ஆஃபீஸுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எது உண்மைன்னு தெரியல, எது உண்மையோ நீதிமன்றத்து மூலம் பாருங்கள், நான் எழுதி தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்காங்க. உடனே பாண்டியனை விட்டுறாங்க. விட்டோன்னே வெளியே வராங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, சம்மந்திங்க பாருங்கள், இந்த நகையை வந்து நம்ம ஒரு வழி பார்த்துடலாம், நீங்கள் நகையெல்லாம் திருப்பாதீங்க, நம்ம கோர்ட்டில் போட்டு பண்ணிடுவோம், உங்கள்கிட்ட தான் வந்து நகையை வந்து வச்சு தந்ததுக்கு சீட்டு தந்திருக்காங்க, இப்போ வந்து போலி நகை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நான் கொடுத்த நகை அதே நகை மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அதே மாதிரி தான் தெரியுது, ஆனால் அது கிடையாது, எனக்கு தான் தெரியுமே, என் பொண்ணுக்கு நான் பார்த்து பார்த்துலாம் செஞ்சேன், ஆசாரியை வச்சு செஞ்ச நகை, இது கவரிங் மாதிரிலாம் இருக்குது அப்படி இப்படின்னுங்கிறாங்க. உடனே அப்படியே சம்மந்தி அப்போ பேங்கில் தான் எதுவும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிறாங்க. நான் தான் 100% சொல்லுதானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வக்கீல்னு சொல்கிறாங்க, சரி நம்ம கன்சூமர் கோர்ட்டில் போட்டுக்கலாம், அவங்க கேஸ் போட்டால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சம்மந்தி வேறு எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வராது, நம்ம நகை தங்க நகை தான்,
சரி சம்மந்தி நீங்கள் வக்கீல் வச்சு கோர்ட்டில் பாருங்கள், நான் கையெழுத்து எதுவும் போட்டு தரேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறாரு. உடனே கோமதிக்கு ரொம்பவே இதாக இருக்குது. என்னடா நம்ம ஆசாரி கேட்டோம், அவங்க போலி நகைன்னு சொன்னாங்க, இவங்க என்னன்னா தங்கம் நாங்கள் போட்டது தங்கம் தான் சொல்லிட்டு போகிறாங்க, இப்போ இங்கே இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே குழப்பத்தில் போகிறாங்க. உடனே வீட்டுக்கு போனோன்னே மாமா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே தங்கமேலுக்கு ரொம்ப பீதியாக இருக்குது. ஆகா கவரிங் நகைன்னு தெரிஞ்சுட்டு நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. தங்கமேலுங்க வாமா அப்படிங்கிறாங்க, என்னை மன்னிச்சிக்காமா அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா நான் தான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணுமாம்மா அப்படிங்கிறாங்க. அது இல்லாமா உன் நகையை கொண்டு அடை வைக்கவே இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு, ஆனால் அந்த நகை வந்து தங்கம் இல்லையா கவரிங்னு சொல்லுதாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த நகையை கொடுக்கல, நாங்கள் வேறு நகையை கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. உன் நகையால் தான் இப்படி ஆயிடுச்சு, அவன் மனசு எதுவும் கஷ்டப்படுத்துனா மன்னிச்சிக்காமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு உயிரே வருது. ஆகா நம்ம அம்மா நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க கோமதிக்கும் மீனா ராஜிக்கு ரொம்பவே இதாக இருக்குது. என்னத்தை இப்படி சொல்கிறாங்க, நம்ம வந்து ஆசாட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த நகை வந்து கவரிங்கு தங்கம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்படின்னா என் அம்மா சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி நான் ஸ்டேஷனில் தான் பார்த்தேன், அவங்க அம்மா எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு வக்கீலை ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்துட்டு வக்கீலை பேசவே விடலை. எல்லாமே அவங்க அம்மா தான் பேசுனாங்க, பயங்கரமாக பேசுனாங்க. அதை பார்த்தோன்னா போலீஸே அரண்டுட்டான். அரண்டோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. பேங்க்காரங்களும் திருன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் என்னடி ஆகும் அப்படிங்கிறாங்க. தெரிலத்த கன்சூமர் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதான் முடிவு அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல, என் கூட படித்த ஒரு பொண்ணு வக்கீலுக்கு படித்தா அவட்ட நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேங்க்கில் நகை வச்சிங்களா? ஆமாம். ரிசிப்ட் தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும், பேங்க் ஆதரவாக இருக்காது. அவங்க மிஞ்சி போனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், என்ன நீங்கள் தான் ஜெயிப்பீங்க வைப்பீங்கன்னு சொல்லிடுறாங்க. அத்தை உண்மையிலே வந்து நம்ம மாமா தான் ஜெயிப்பாங்கன்னா மாமாவுக்கு ஒன்றும் வராது வைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாதங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி அதை பற்றி பிரச்சனை இல்லை, மாமாவை வெளியே விட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் வைக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுதாங்க. அப்படி போட முடியுமா, போட்டு நகை தான் வாங்க முடியுமா, இல்லை கவரிங்க தங்கமும் ஆக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. தங்கமாக இருந்தால் தங்கமும் அவங்க தருவாங்க, தங்கம் இல்லைனா எப்படி தருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி அது தங்கம்னு அவங்க அம்மா அடித்து சொல்லுதாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை இதுதான் சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மறுபடியும் சொல்லுறதுனால உண்மையாயிருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சொல்கிறாங்க போலயே, என்ன தெரில அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதாண்டி ஆச்சரியமாக இருக்குது. நம்ம தான் செக் பண்ணி பார்த்தோம், நம்ம முன்னாடியே இந்த ஆசாரி நம்மளை காமிச்சார்ல, 3 நேரம் முன்னாடி தான் காமிச்சார், இப்போ இவங்க வந்து தங்கங்கிறாங்க. இதுதான் உண்மையோ கடவுள் தான் வெளிச்சம் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த கன்சூமர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். மாமா வந்து இவங்க போட்ட நகைன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்களே, இவங்க போட்ட நகை தான், எங்கள் நகை கிடையாது, நான் அவசரத்துக்கு வச்சேன், அந்த பணத்தை வேணால் கட்ட தயாராகன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரிதான், சரி என்ன நடக்கும் நடக்கட்டும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே தங்கமேல் அம்மா அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடி என் வீட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் என் வாழ்க்கையை நீ காப்பாற்றிட்டமா அப்படிங்கிறாங்க. ஏய் நான் ஒரு பாக்கியம் வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றாமல் யார் வாழ்க்கையை காப்பாற்ற போகிறேன், நான் என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் தான் உன்னையும் அந்த வீட்டில் கட்டி கொடுத்தேன். கவரிங் நகையை போட்டு உன்னை கட்டி கொடுத்தேன் அந்த சபையில் அப்படின்னு சொன்னால் நான் என்னத்தெல்லாம் சரி கட்ட தயாராக இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேங்க்காரங்க அரண்டானுங்க சரியா, அந்த ரிசிப்ட்டை நம்ம நகையை வச்சதுக்கு ரிசிப்ட்டை அவங்க மாமன்ட்ட கொடுத்துட்டாங்க. ஒன்று செக் பண்ணும் போதே நகையை வைக்கும் போதே செக் பண்ணியிருக்கணும். நகையை வச்சு கொடுத்த பிறகு பணத்தையும் கொடுத்த பிறகு நகை போலின்னா நம்ம எப்படி ஏற்றுக்கிடுவோம், நான் கொடுத்த நகை இதுலன்னு தானே சொல்லுவோம். அந்த கணக்கு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கன்சூமர் கோர்ட்டில் கேஸை போட்டாலும் நம்மளுக்கு தான் சார்பாக வரும், அவங்களுக்கு சார்பாக வராது. அதுங்க சார்பாக வருதோ வரலையோ மாமனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னும் அந்த நகை பிரச்சனை பற்றி உனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இனிமே வந்து நீ கரெக்டாக அந்த வீட்டை பிடிச்சி கொண்டு போக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி நகையை திருப்பணும்னு சொன்னால் மீதி நகையை திருப்ப சொல்லிவிட்டு அந்த சர்ச்சைக்குள்ள நகைக்கு மட்டும் பணத்தை கட்டாமல் விட்டுற சொல்லுங்க மாமனை, மீதியை கோர்ட்டில் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நான் இதை சொல்லிடுறேன், நீனே சொல்லிடுறம்மா அப்படிங்கிறாங்க. நானே சொல்லிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்காங்க. உன்னை சம்மந்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி உங்கள்கிட்ட பைசா வந்த பிறகு 10 நாள் கழிச்சு பைசா வந்துன்னு சொல்லுவீங்க, பைசா வந்த பிறகு அந்த சர்ச்சைக்குள்ள நகையை தவிர மீதி எல்லாமே திருப்பிடுங்க. நம்ம தங்கமேலுக்கு போட்ட 80 பவுனையும் நான் வந்துட்டு என்ன செய்தோம்னா அதை கன்சூமர் கோர்ட்டில் கேஸை போட்டுதேன், மீதியை நீங்கள் இதை பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. மீதி நகைக்கு பணத்தை ஒரு ரொட்டேஷன் பண்ணி வாங்கி நகையை வாங்கிடுறாங்க. அந்த கவரிங் நகை மட்டும் அங்கே இருக்குது. இந்த பேங்க்காரங்க இந்த கவரிங் நகையை மட்டும் விட்டு மீதியெல்லாம் திருப்பிட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கன்சூமர் கோர்ட்டில் கேஸை போடுறாங்க, வாய்தா வருது. அப்போ பாண்டியனும் போகிறாரு. அப்போ கேட்குறாரு, நகை நீங்கள் எந்த நகையை வச்சிங்க அப்படிங்க. இதே மாதிரி நகை தான் வச்சேன், அது என் சம்மந்தியை தங்கம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களையும் சாட்சியாக சேர்க்குறாங்க. தங்கமேல் அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த நகை வந்து நாங்கள் கொடுத்த நகை கிடையாது, நாங்கள் கொடுத்த நகை தங்க நகை, இவங்க வந்து வேறு எதையும் நகையை வச்சுட்டு ஏமாத்துறாங்க வைக்கிறாங்க அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, நீங்கள் எங்கே நகையை செஞ்சீங்களோ அந்த ஆசாரியை கொண்டு ஒரு சாட்சியாக சேருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமேல் அம்மா திருதுன்னு முழிக்காங்க.
ஆகா, ஆசாரியை கூப்பிட்டு வர சொல்கிறாங்களே, எந்த ஆசாரியை கூப்பிட்டு வரணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, சரி சார் அடுத்த வயதால் நாங்கள் ஆசாரியை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பாண்டியன் கேட்குறாங்க, அந்த ஆசாரி வந்து வைதாக்கு வருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே தங்கமயில் அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஆசாரியை செட் பண்ணுங்கள், அவர் தான் நகையை செஞ்சு தந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ எப்படியாவது பணம் கேட்பாரா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீட்டை விற்றாலும் பரவாயில்லை, ஒரு ஆசாரியை நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வந்துட்டு செட் பண்ணணும். செட் பண்ணி நகையை இவர் தான் செஞ்சு தந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கணும். இந்த நகையை மாடல் மாதிரியே தான் செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் மட்டும் போதும், கேஸ் நம்மளுக்கு ஜெயிச்சிடும். அப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பேங்க்லேருந்து நம்மளுக்கு இழப்பீட்டு தொகை தருவான். அதுலேயே நகையை வாங்கி நம்ம என்ன செஞ்சு போடலாம், தங்கமயிலுக்கு கொடுத்து போடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம வீட்டு பத்திரத்தை விற்கணும், வீட்டை எதுக்கு விற்கணும், நம்ம வேணால் செட் பண்ணிடலாம், அதில் கிடைக்கல நம்ம வந்து ஒரு 10% தரேன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசாரியாக தேடுறாங்க. ஒரு ஆசாரி சிக்கியிருந்தார். அப்போ அவர் சொல்லுதார், எனக்கு எவ்வளோ தருவி அப்படிங்கிறாங்க. 10% தரம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு 30% தாங்க, நான் செஞ்சு தரேன், நான் வரேன், ஆமான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவர் கோர்ட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அடுத்த வயதாவது, ஆமாம் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் வச்சேன் அப்படி இப்படிங்கிறாங்க. மாடல் இதே மாடல் தான், நான் தங்கமாக கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க்காரன் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோர்ட்லேருந்து சொல்லுதாங்க, சாட்சி வந்து தெளிவாக சொல்கிறாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து பாண்டியனுக்கு தான் நீங்கள் நகை கொடுக்க வேணும். உங்களுக்கு இழப்பீட்டு தொகையாக நான் வந்துட்டு ஒரு 3 லட்ச ரூபா பேங்க் நிர்வாகம் வந்து பாண்டியனுக்கு கொடுக்க உத்தரவிடுகிறேன்னு ஒரு ஆர்டரை போடுறாங்க. ஆர்டரை போட்ட உடனே தங்கமயில் வீட்டுக்கு பயங்கர சந்தோஷம். அதே நகையை கொடுக்க சொல்லிட்டாங்க. 3 லட்ச ரூபா ஃபைனும் போட்டாங்க. 3 லட்ச ரூபா ஃபைனை போட்டு நம்மளுக்கு தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் பாக்கியம் வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.